அந்த அன்னைக்கு கொஞ்சம் துணி துவைக்கிறது நெறையாவே இருந்ததுங்க. ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாவே அடுத்த நாள் துணி வந்து எப்படியுமே சேர்ந்துக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலசி போட்டுறலாம் காலையிலேன்னு சொல்லி வந்துட்டேன். நான் வந்து வெயில் வரக்கு முன்னாடியே வந்துடலான்னு சொல்லி வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெயிலே வந்துருச்சு. இனி துவைச்சு போட்டா தான் காயுன்னு சொல்லிட்டு நானும் மடமடன்னு அப்படி துவைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே வந்துட்டு துணி துவைக்கிற வேலை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குட்டி பேபி வச்சுருக்கறனால நம்மளுக்கு துணி துவைச்சிட்டே தான் இருக்கணும் கைக்கு. அவருமே யூரின் போகிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் துணி வந்து அலசி அலசி காய போடுற வேலையாக தாங்க ரொட்டீனாக போயிட்டுருக்கும். சரின்னு சொல்லிட்டு பாயும் எல்லாமே அலசி போட்டு துணி எல்லாமே அலசி போட்டுடலான்னு சொல்லி அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருமே நல்லா தூங்கிட்டு இருந்தார் குட்டி தங்கமும். அப்புறம் அவர் இனி எழுந்திரிச்சா அவரெல்லாம் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி தோப்புக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்ருந்தாங்களா சொட்டு நீர் ரோஸில் அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த அப்படியே இதில் எரிச்சு விட்றலாம் அந்த குச்சிகளெல்லாம் சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் மல்பெரி காட்டுக்குள்ளெல்லாம் கட்டை வெட்டி போட்டிருந்தாங்களா அது எல்லாமே வந்து கும்மியாக அப்படியே கடந்தது. அப்புறம் தோப்புக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மட்டைக்கு அதெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. எல்லாமே இன்றைக்கி எடுத்து தீ போடலாம் சொல்லி அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஏறக்குறைய அப்படியே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோங்க. இன்னும் எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. எல்லாம் ஒரே முட்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி இருந்ததை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பசி ஆயிடுச்சு. நீ என்ன வேலை இருந்தாலுமே சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றக்கு வந்துட்டோம். இப்போ சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா 11:30 இருக்குங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டு இனி அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.